வணக்கம் உறவுகளே! எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். சித்திரை வருஷ வாழ்த்துக்கள். சீரும் சிறப்புமாக எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கணும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துகின்றேன். புது வருஷ வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நாளைக்கு புது வருடம் 14ஆம் தேதி யூரோப் நேரத்தில் 5:30 மணிக்கு பிறக்கிறது. சரியா 5:30 மணிக்கு யூரோப்பில் புது வருடம் பிறக்குது. விடியல் நிலைமை நீ எல்லா கோயில்லையும் மருத்து நீர் கொடுத்தார்கள். வாங்கி குளிச்சு போட்டு குடும்பத்தோடு விடிய கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு நாளை கைவியலங்கள் கொடுக்குறார்கள் கொடுத்து பெறுறார்கள் போயிட்டு நாளை இதே நல்ல ஆசீர்வாதத்துடன் தொடங்குறதுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். சித்திரை வருஷம் நாளைக்கு விடியவில்லைன்னா கோயில்களுக்கு என்ன ஒரு இது என்னென்னு சொன்னால் இந்த முறை வருஷம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இதுவே ஒரு சனிக்கிழமை நான் வந்திருந்தால் எல்லாருக்கும் விடுமுறையாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் கோயில்களுக்கு போய் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு அர்ச்சனை செய்து போட்டு வேற ஒரு நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை செவ்வாய்க்கிழமை வருஷம் வந்ததால் எல்லோருக்கும் வேலை டைம் வீட்டில் எல்லோரும் போயிடாது. சரி இப்படி போயிடாட்டி வீட்டில் இருக்கிற நீங்கள் யாராவது ஒரு கோயிலுக்கு போய் இந்த வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டுக்கு எல்லாம் மரத்து நீர்லாம் தெளித்து நாங்கள் எப்படி ஸ்ரீலங்காவில் கொண்டாடுவோம் ஒரு வருஷத்தை நல்ல வடிவாக கொண்டாடுவோம். அதேமாதிரி சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக நாளைக்கு விடியவலை எழுப்பி நீங்கள் வீடெல்லாம் மரத்து நீரெல்லாம் தெளித்து கிழித்து நீங்களாம் குளித்து கும்பிட்டு நாளைக்கு நம்மளை வருஷம்னா என்ன செய்யணும்? வீட்டில் பொங்குவினம், பலகாரங்கள் செய்வினம், உறவினர்கள் வருவினம். அதெல்லாம் காலம் கடந்து போயிட்டு அது எங்களோட நாட்டில் தான் அதெல்லாம் அப்போ எல்லாம் குளிச்சு முடிஞ்சோமா மாமி மச்சான் அப்பம்மா பாட்டா சித்தி சித்தப்பா யாரோ சொந்தக்காரன் வீட்டுக்கு வருவினம் போவினம். நாங்களாம் வீட்டை போவோம். பெருமாண்டு முழுக்க ஒரே குதூகலமாக இருக்கும். அடுத்த புது உடுப்பு போடுவோம். நல்ல சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்மளே ஆடுவோம். அடுத்த நாள் அதே கொண்டாட்டம் பாடசாலையில் தொடரும். அடுத்த நாள் பாடசாலை போவோம், புது உடுப்பு போட போவோம். வருஷம்ண்டா பள்ளிக்கூடத்தில் சீரோட போடாமல் இந்த வருஷோடு போட போகிறதுக்கு சில பாடசாலைகளில் அனுமதி தருவினோம். அப்போ நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பள்ளிக்கூடம் போய் புது உடுப்பு போட அதோட கைவிலம் வாங்குறது இன்னும் விசேஷமான நாளாக இருக்கும். ஏன்னா வருஷம் எப்படா கொண்டு காத்துட்ருப்போம். வருஷம் வந்தால் தான் கைவியலம் கிடைக்கும். அந்த கைவியலத்துக்காக நாங்கள் காத்துட்ருப்போம். அப்போ கையில் காசு விளங்கும். கைவியலம் கிடைச்சா அடுத்த நாள் அந்த கைவியல காசு எல்லாம் சேர்த்து நண்பர்களோடு சேர்ந்து அதை நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுவோம். உண்மைதானே? செய்திருப்பீர்கள்லானே? ஓகே, வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த சின்ன வீடியோவை நிறைவு கொண்டு வரேன். வணக்கம் எல்லோருக்கும். புது வருட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.